ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 30/9/2025 செவ்வாய்க்கிழமை அன்று துர்காஷ்டமியானது கொண்டாடப்படவிருக்கின்றது. இந்த நாள்ல எவ்வாறு நாம் துர்கை அம்மனை வழிபட வேண்டும், துயரங்களை போக்கக்கூடிய இந்த துர்காஷ்டமி அன்று நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில வரக்கூடிய தீராத துயரங்கள், துன்பங்கள் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் துர்கை அம்மனை எப்பொழுதுமே வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இருக்கக்கூடிய கெடுதலை அழிப்பதற்காகவே அவதரித்தவள் துர்கை அம்மன். அது மட்டுமல்லாமல் வெற்றி கடவுள் என்றும் துர்கை அம்மனை நாம் போற்றுகின்றோம். துர்கை அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு என்றைக்குமே தோல்வியே ஏற்படாது. எந்த வருடத்திலும் இல்லாத சிறப்பாக இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி திதியானது வருகின்றது. இந்த நாளை துர்காஷ்டமியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளை நாம் தவறவிடவே கூடாது. துர்கை அம்மனை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமையை விட ஒரு மிகச்சிறந்த நாள் எதுவுமே கிடையாது. அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்கை அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு தோல்விகள் இல்லை. இந்த சக்தி வாய்ந்த நாள்ல துர்கை அம்மனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? செவ்வாய்க்கிழமை அன்று காலையிலேயே இந்த விரதத்தை துவங்க வேண்டும். துர்கை அம்மனை மனதார நினைத்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை துவங்குங்கள். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரம், அதாவது மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை இருக்கக்கூடிய காலம்தான் ராகுகால காலம். அந்த நேரத்துல துர்கை அம்மன் கோவிலுக்கு சென்று துர்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். முடியாதவர்கள் அந்த கோவிலேயே அமர்ந்து ஓம் துர்காயை நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். துர்காஷ்டமி அன்று துர்கையினுடைய மந்திரத்தை சொல்வதற்கு கணக்கே கிடையாது. சில பேர் 9 முறை சொல்லணுமா, 108 முறை சொல்லணுமா அப்படின்ற எண்ணிக்கையை கேட்பார்கள். இந்த நாள் முழுவதும் துர்கை அம்மனை நினைத்து அவருடைய மூல மந்திரத்தை சொல்வது சிறப்பு. இல்லைனா இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். எத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கின்றோமோ அந்த அளவிற்கு துர்கை அம்மனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த துர்காஷ்டமி நாளன்று துர்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்துல எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவது நல்லது. எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. 2 மண் அகல் விளக்குகளை சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும். கோவிலுக்கு செல்ல முடியலைங்க, வீட்டிலேயே அம்மனுக்கு முன்பு வெற்றிலையை வைத்து குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவர்கள், கண் திருஷ்டியால் அவதிப்படுபவர்கள், எதிரிகளுடைய தொல்லையால் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள், வியாபாரத்துல எந்த விதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட அனைவருமே இந்த துர்கை அம்மனை துர்காஷ்டமி நாள்ல வழிபாடு செய்யுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை போக்கக்கூடிய கடவுள் தான் துர்கை அம்மன். நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், அசுர குணங்கள், பொறாமை, பயம், அழுக்கு இவைகளையெல்லாம் ஒடுக்கி அடக்கவும் துர்கை அம்மனால் மட்டும்தான் முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்திலிருந்து விடுபடவும் துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். இவ்வளவு சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த அற்புதமான நாள்ல ராகுகால நேரத்துல துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நிச்சயமாக துர்கை அம்மனுடைய அருட்பார்வை நம் மீது படும். இதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது அகலும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல்கள் விலகி நன்மைகள் தானாகவே வந்து சேரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.